உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது. கல்லீரல் பலமாக கல்லீரல் பலமானவே ஆட்டோமேட்டிக்கு கணையம் வேலை செய்யும். கணையம் வேலை செய்யணும்னா சுகர் வந்து உங்களுடைய கட்டுக்குள்ளே இருக்குது. இந்த சுகர்னால் வரக்கூடிய எந்த பாதிப்பும் உங்கள் உடம்புல வராதுங்கிற 100% நான் உத்தரவாதம் தரேன். வந்து எந்த ஸ்டேஜ்லையும் 180க்கு தாண்ட விடாது. இது வேணால் 100% உறுதி சொல்லலாம். நீங்கள் என்ன வேணால் உணவு பழக்கம் இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் அது காலையில் ஒரு வேளை குடிச்சு போட்டு உங்களோட தொழில் நீங்கள் எதை வேணால் பாருங்கள், மறுபடியும் அடுத்த நாள் இது பயன்படுத்தணும். இது ரெகுலராக பண்ணால் உங்களோட சுகரோட அளவு 160லேருந்து 80 தாண்டாது. நாம கொடுக்கறது மருந்துங்கிறது நாம் போய் சேகரிக்கிறதுல தான். எல்லாரும் எடுக்கிற மாதிரி போனதே அந்த கொய்யாப்பழம் பறிக்கிற மாதிரிலாம் இது பறிக்க முடியாது. இது 1 லட்சம் எறும்புக்குள்ள போய் அந்த பொருளை எடுக்கணும். சுகர்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்குங்க. கிட்டத்தட்ட 300 இருக்கு, என்னால் குறைக்க முடியல, மாத்திரை வந்து 5 வருஷமா சாப்பிட்டுக்கிறோம், என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஆனால் பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கு. சுகர் குணமாகணும்னா ஃபர்ஸ்ட் கல்லீரலை வந்து நாம பலப்படுத்தணும். கல்லீரலை பலப்படுத்தினாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேங்க்ரியாஸ் கணைய தன்னோட வேலை இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். சுகர் வந்து காலில் ஒரு காயமோ ஏதோ ஒரு ஆனால் புண்ணு ஆறாது. ஏன் ஆறாதுன்னு யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, கிரியேட்டின்னு சொல்லுவாங்க, புரோட்டீன் என்லார்ஜ்மெண்ட். புரோட்டீன் வெளியே போகுது, அந்த நிறைய ஒன்றுக்கு போகிறப்ப போதுமாங்க. இத்தனை குறைபாடும் இது இருக்குது. நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்பூனும் டேபிள் ஸ்பூனும் ஒவ்வொரு வீட்டில் 15 வகையத்தில் வச்சுருப்பீங்க. அதனால் ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுங்க. நீங்கள் எந்த ஸ்பூனில் போட்டாலும் சரி, கரண்டியில் போட வேண்டாம், ஒரு ஸ்பூன் அளவு. இது கொதிக்க வச்சு குடிக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும். கைகள் கெண்டை பிடிக்காது. இந்த நம்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கெண்டை பிடிக்கிறது, விருத்து போகிறது, மரத்து போகிறது, கொரக்கொலி பிடிக்கிறது, இதெல்லாம் பிடிக்காது. ரொம்ப பேர்த்துக்கு இல்லை இதில் வந்து அதில் வருமா, இதில் வருமா, பக்க விளைவு வருமா, அந்த விளைவு வருமானெல்லாம் கேட்டு பழகவே கூடாது. எப்பவுமே எதையுமே நம்ம வந்து நல்லாது நடக்குங்கிற ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே நம்பணும். நம்பி நீங்கள் எதை பண்ணினாலும் அந்த மருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவாமிருகம். வணக்கம். இன்னைக்கு நம்ம அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பல நன்மைகள் பண்ணவரையும் பார்க்க வந்திருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரவியா சத்தியமங்கலம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமே நல்லா இருக்கிறேன். நல்லதுங்க ஐயா. ஏன்னா நீங்க நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். இதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுகர்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்குங்க. கிட்டத்தட்ட 300 இருக்கு, என்னால் குறைக்க முடியல, மாத்திரை வந்து 5 வருஷமா சாப்பிட்டுக்கிறோம், என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஆனால் பக்க விளைவுகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆண்மை குறைவுல இருந்து அது போக வந்து கால் பாதை எரிச்சல் இருக்குன்றாங்க, உடம்பு வந்து மெலிதுன்றாங்க, இந்த யூரின்ல நுரைச்சு புரோட்டீன் போகுதுன்றாங்க. இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு வழி தீர்வு ஏதோ ஒன்று இருக்கா? சுகருங்கிறது கல்லீரல் லிவர் சரியில்லை, அதனுடைய பயன்பாடுகள் அதனுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னால் ட்ரைகலசனால்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். 18 விதமான நோய்களை உருவாக்கும். அப்போ கல்லீரல் நல்லா இருக்கணும், லிவர் நல்லா இருக்குன்னா பேங்க்ரியாஸ் கணைய தன்னோட வேலை இன்சுலின்னு சுரக்கணும். அப்போ கல்லீரல் நம்மளுக்கு வேலை செய்யலை அப்படின்னாலும் இன்சுலின்னு சுரக்காது. இன்சுலின் சுரக்கலைன்னா மாத்திரை சாப்பிட்டு நீங்கள் இன்சுலின் சுரக்க வச்சு அந்த சுகரோட அளவு எச்சோ குறைவோ குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களுடைய குணமாகறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. இதுதான் இந்த சுகரோடைய ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நம்ம மனுஷ உடம்புல ஏற்படுத்துறது. சரி, அப்ப சுகர் குணமாகணும்னா ஃபர்ஸ்ட் கல்லீரலை வந்து நாம பலப்படுத்தணும். கல்லீரலை பலப்படுத்தினாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேங்க்ரியாஸ் கணைய தன்னோட வேலை இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்ப கல்லீரல் பலமாகி இதனால சுகர் வந்தா என்ன பாதிப்பு வரும்னா, முழங்காலுக்கு கீழே மதப்பு வரும். ஃபர்ஸ்ட் கணுக்கால்லாம் மதப்பு வரும். நாம காலை வச்சோமா வைக்கலையாங்கிற உணர்வே நம்மளுக்கு வந்துடும். அடுத்தது பாத எரிச்சல் வரும், உடம்பு எரிச்சல் வரும். அதனால எப்பவுமே ஒரு அடுப்புக்குள்ள காலை வச்ச மாதிரியே இருப்பாங்க, தகதகதான்னு இருந்துட்டே இருக்கும். சுகர் வந்தா கண்ணை பாதிக்கும், அதுக்கு வந்து ரத்த கசிவும்பாங்க, வேற வெவ்வேறு பேர் வைப்பாங்க. சுகர் வந்து காலில் ஒரு காயமோ ஏதோ ஒரு ஆனா
புண்ணு ஆறாது. ஏன் ஆறாதுன்னா, சுகர் வந்தால் சிறுநீரகம் பாதிக்கிறப்ப ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்காது. உப்பை பிரிக்கலைன்னா எந்த புண்ணும் உங்களுக்கு ஆறாது. ஆறாது. கான்செப்டே இவ்வளவுதான். அப்ப சிறுநீரகத்துல வந்து டயலைஸ் பண்ற அளவுக்கு ஆயிரும். கிரியாட்டின் ரத்தத்தின் உப்பின் அளவு எச்சாயிரும். சரி. ரத்தத்தின் உப்பின் அளவு எச்சாகும். யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, கிரியாட்டின்னு சொல்லுவாங்க, சரி. புரோட்டீன் என்லார்ஜ்மெண்ட். புரோட்டீன் வெளியே போகுது, அந்த நிறைய ஒண்ணுக்கு போறப்ப போதுமாங்க. இத்தனை குறைபாடும் இது இருக்கு. இந்த குறைபாடுகளை நாம நீக்கணும். இல்லை அந்த சுகர்னால வரக்கூடிய பாக்கி பாதிப்புகள் வரக்கூடாது அப்படின்னால், சுகர் மருந்துல வந்து எப்படின்னா, காலையில மட்டும் ஒரு ஸ்பூனு. இப்போ நாம் வந்து ஆலோசனை சொல்ற மாதிரி இவர் சொல்ல முடியாதுன்ட்டு இல்லை. இவர் சொன்னாலும் வந்து நீங்க யாரும் நம்ப மாட்டோம். இப்போ நாம் இத்தனை ஆலோசனை சொல்லி யாருமே பண்ண மாட்டேங்கிறேன். இது 20 நாளைக்கு ஆகக்கூடிய ஒரு கோர்ஸ். காலையில மட்டும் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் மருந்து. நீங்க ஐஸ்கிரீம் ஸ்பூனோ டேபிள் ஸ்பூனோ, ஒவ்வொரு வீட்டில் 15 வகையத்தில் வச்சிருப்பீங்க. அதனால ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுங்க. நீங்க எந்த ஸ்பூன்ல போட்டாலும் சரி, கரண்டியில் போட வேண்டாம். ஒரு ஸ்பூன் அளவு 1.5 டம்ளர் தண்ணியில கலங்க. 1/2 டம்ளரா சுண்ட வைங்க. வடிகட்டி தண்ணி குடிச்சுங்க ஒரு வேளை மட்டும் காலையில வெறும் வயிற்றுல சாப்பாட்டுக்கு முன்பு. அப்ப குடிக்கிறப்ப என்ன ஆகுன்னா, ஃபர்ஸ்ட் மலம் இளகி போகணும். பாதி நோய். ஆடு மாடோட தத்துவமே மலம் இளகி போகாது, பல்லு விளக்காது, வாய் கழுவாது, அதுக்கு எந்த நோய் வராது. கான்செப்டே அதுதான். அப்ப இது ஃபர்ஸ்ட் மலம் இளகி போறப்போ உடம்பு இளகிடும். அடுத்தது பாத எரிச்சல் வந்து உங்களுக்கு குணமாகும். உடம்பு குளிர்ச்சி பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா பாதத்துல உடம்புல எரிச்சல் வராது. புரோட்டீன் உங்களுக்கு சிறுநீரக செயல்பாடு வந்து குணமாகும். அதுக்கு தேவையான மூலிகை பொடி போட்டுக்கிறாங்க. நானும் அவங்ககிட்ட என்னென்ன போட்டீங்கன்னு கேட்கல. சிலது அவுட்லைன் மட்டும் சொன்னாங்க, அதே போதுமானது. ஏன்னா இது பெரிய சமாச்சாரம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அதனால அவங்ககிட்ட ஒரு ஆர்வத்துல பண்றவங்கிட்ட நாம எப்படி சிலது சொல்லக்கூடாது, அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லவும் கூடாது. ஏன்னா நம்மளால எதை கேட்டாலும் இவ்வளவுதானே எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம அதுக்குன்னு ஒரு தயாரா ஒரு பதில் வச்சிருக்கோம். இது கொதிக்க வச்சு குடிக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும். கைகள் கெண்ட பிடிக்காது. இந்த நம்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. கெண்ட பிடிக்கிறது, விருத்து போறது, மரத்து போறது, கொரக்கொலை பிடிக்கிறது, இதெல்லாம் பிடிக்காது. இந்த மருந்து உங்களுக்கு நம்பிக்கையாகும். இந்த சுகருக்கு வந்து எனக்கு பெரிய அளவுல பாதிப்பு வராம எனக்கு குணப்படுத்துங்கிறது 100% நம்ம உறுதி சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய நடைமுறைங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம உணவு பழக்க வழக்கத்திலிருந்து உங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. தூக்கம் கெட்டிருப்பீங்க, முறையில்லாம சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால வந்து இது வந்து சுகரை வந்து எந்த ஸ்டேஜ்லையும் 180க்கு தாண்ட கூடாது. இது வேணா 100% உறுதி சொல்லலாம். நீங்க என்ன வேணா உணவு பழக்கம் இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் அது காலையில் ஒரு வேளை குடிச்சு போட்டு உங்களோட தொழில் நீங்க எதை வேணா பாருங்க, மறுபடியும் அடுத்த நாள் இது பயன்படுத்தணும். இது ரெகுலரா பண்ணா உங்களோட சுகரோட அளவு 160லேருந்து 80 தாண்டாது. அப்ப 180 தாண்டலைனாவே உங்களுக்கு உடம்பு சோர்வு வராது. கண்ணுக்கு நல்லது. பித்த கிருகிருப்பு வராது. எலும்பு பலமடையும். பசி நல்லா ஆகும். ஒரு ஆரோக்கியமான இயற்கையான சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு தேவையான மருந்துகள், இந்த சுகர் மருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னால் கீழே அந்த நம்பர் வரும். அந்த நம்பருக்கு வாங்கி பயன்படுத்தி நீங்க உங்களுடைய நோய்களை முற்றிலும் குணமாகி ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு ஆண்டவனுடைய பொற்பாதங்களை வணங்குறேன். ரொம்ப பேத்துக்கு இல்லை இதுல வந்து அதுல வருமா, இதுல வருமா, பக்க விளைவு வருமா, அந்த விளைவு வருமானெல்லாம் கேட்டு பழகவே கூடாது. எப்பவுமே எதையுமே நம்ம வந்து நல்லாது நடக்குங்கிற ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள நம்பணும். நம்பி நீங்க எதை பண்ணினாலும் அந்த மருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவாமிருகம். இல்லை இதுல என்னத்த பண்ணுது, இதுல என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணினால் நதி மூலம் ரிஷி மூலத்தை கண்டுபிடிக்க முடியாது. சத்துக்கள் வெளிப்போகும். இல்லைங்களா? உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கு. கல்லீரல் பலமானாவே ஆட்டோமேட்டிக்கு கணைய வேலை செய்யும். கணைய வேலை செய்யணும்னா சுகர் வந்து உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கு. இந்த சுகர்னால வரக்கூடிய எந்த பாதிப்பும் உங்க உடம்புல வராதுங்கிற 100% நான் உத்தரவாதம் தரேன். இது உணவு மருந்து தான். இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இல்லை இந்த மூலிகை மருந்துல எந்த விதத்திலையும் தப்பு வராது. நாம பயன்படுத்துற விதத்துல நம்மளுடைய நம்பிக்கையில குறைபாடு இருக்க மொழிய மருந்துல குறைபாடு வராது. ஆகவே நம்பி
இந்த சுகருக்கு பாதிக்கப்பட்டவங்க யாருக்கு பாதிக்கூடாதுன்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறோம். சப்போஸ் பாதித்து இருந்தால், உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்தால், இந்த சுகர் மருந்து வாங்கி நீங்க முற்றிலும் குணமாகணும்னு ஆண்டவன் திருவடிகளை வணங்கி அவங்களுடைய எப்படி அவங்க நீங்க பெற்றுக்கொள்ளலான்ட்டு எல்லா விவரம் அவங்கள அந்த வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணீங்க அவங்களுக்கு எல்லா விவரம் உங்களுக்கு தருவாங்க. ரொம்ப சந்தோஷம்.